ரீல்ஸ் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க. திருச்சி ஹர்ஷமித்ரா மருத்துவமனையில் புகையிலை எதிர்ப்பு போட்டி. வெற்றி பெற்றவர்களுக்கு திரைப்பட இயக்குனர் பிரபு சாலமன் பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். ரீல்ஸ் போடுங்க, ரியல் ஆகுங்க என்ற திருச்சி ஹர்ஷமித்ரா மருத்துவமனையின் புகையிலை எதிர்ப்பு விழிப்புணர்வு இயக்கத்தின் வெற்றி பெற்றவர்களுக்கு பிரபல திரைப்பட இயக்குனர் பிரபு சாலமன் பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு திருச்சி நாகமங்கலத்தில் உள்ள ஹர்ஷமித்ரா புற்றுநோய் மற்றும் பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை சார்பில் நடத்தப்பட்ட ரீல்ஸ் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க என்ற சமூக விழிப்புணர்வு இயக்கம் இன்று வெற்றிகரமாக நடைபெற்றது. உலக சுகாதார அமைப்பின் 2026 ஆண்டிற்கான கருப்பொருளான அன்மாஸ்கிங் அப்பீல் என்பதன் அடிப்படையில் தொடங்கப்பட்ட இந்த முயற்சி இளைஞர்களிடையே புகையிலை மற்றும் நிக்கோட்டின் அடிமைத்தனத்திற்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் முன்னெடுக்கப்பட்டது. ஒரு ரீல்ஸ், ஒரு விழிப்புணர்வு, ஒரு மாற்றத்தின் தொடக்கம் என்ற எண்ணத்துடன் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் சமூக வலைத்தளங்கள், வானொலி, கல்லூரி வளாகங்கள், மருத்துவமனையின் வெளிச்சேவை நிகழ்ச்சிகள் மற்றும் பிங்க் கிராஸ் சொசைட்டியின் ஒத்துழைப்பின் மூலம் மக்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த விழிப்புணர்வு இயக்கம் மூலம் சுமார் 40 லட்சம் மக்களை சென்றடைந்துள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். தென்னிந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான விழிப்புணர்வு ரீல்ஸ்கள் இடம்பெற்றன. ஒவ்வொரு ரீல்ஸிலும் சமூக அக்கறை, பொறுப்புணர்வு மற்றும் புகையிலைக்கு எதிரான வலுவான கருத்துக்களை வெளிப்படுத்தியதாக பாராட்டப்பட்டது. மே 25 பதிவுகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து போட்டிக்காக வந்த அனைத்து ரீல்களும் தனித்த அடையாள எண்களுடன் பதிவு செய்யப்பட்டு முழுமையான வெளிப்படைத்தன்மை மற்றும் நியாயத்தன்மையுடன் மதிப்பீடு செய்யப்பட்டன. முதற்கட்டமாக உள்துறை நடுவர் குழுவினர் அனைத்து பதவிகளையும் ஆய்வு செய்து பின்னர் தேர்வு செய்யப்பட்ட ரீல்ஸ்கள் சிறப்பு நடுவர் குழுவிற்கு அனுப்பப்பட்டு படைப்பாற்றல், கருத்தின் தெளிவு, சமூக தாக்கம், வெளிப்படுத்தும் விதம் உள்ளிட்ட 10 முக்கியமான அளவுகோல்கள் மருத்துவமனை சார்பாக செய்யப்பட்டன. ஒவ்வொரு ஆண்டும் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பிரச்சாரம் எடுத்துட்டு வரோம். அந்த மாதிரி கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்றோம் அப்படின்னா, இளைஞர்கள் கிட்ட புகையிலை பற்றிய ஒரு மெசேஜ் போய் சேரணுங்கிறதுக்காக அவங்களுக்கு பிடித்தமான, அவங்க இயங்கக்கூடிய தளமான ரீல்ஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல ஒரு காம்படிஷன் வைக்கலான்னு முடிவு பண்ணி ஒவ்வொரு ஆண்டும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நாங்கள் போட்டி நடத்துகிறோம். நிறைய இளைஞர்கள் பங்கேற்கிறாங்க. இதுக்கு முந்தைய ஆண்டுகளில் 50, 100 அந்த மாதிரி இருந்தது. இந்த வருஷம் 216 ரீல்கள் வந்தது. இந்த ஆண்டு கலந்துகிட்ட அந்த ரீல்களில் டாப் 50 எடுத்து நாங்கள் அவார்ட் கொடுத்துருக்குறோம். அதுலேயும் டாப் 10 செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கேஷ் ப்ரைஸ், ஷீல்ட்ஸ் எல்லாமே கொடுத்தோம். இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக ஹர்ஷமித்ரா மருத்துவமனை சார்பாக எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு திரைப்பட இயக்குனர் பிரபு சாலமன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி இப்பதான் ரொம்ப வெற்றிகரமா நடைபெற்றது. அட்வைஸ் நம்ம கொடுக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, எல்லாருக்குமே ஒரு ஒரு செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. திருடனாய் பார்த்து திருந்தாய் விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி இப்போ என்ன ஸ்டேஷனரி வார்னிங்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. பட் இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி வாங்குறவங்க அவங்களோட இதை குறைச்சிட்டாங்கன்னா, அதுல இருந்து வெளியில வந்துட்டாங்கன்னா, நிச்சயமா விற்கிறவங்களுக்கு அங்க களத்துல வேலையே இல்லாம போயிடும். ஸோ இது நம்ம யார் மேலேயும் சாடிட்டு இருக்கிறத விட நாம சுய பரிசீலனைக்கு எல்லாமே கையளவுல எல்லாமே கூகுள்ல வந்துருச்சு. உங்களுக்கு இதனால என்ன பாதிப்பு, இதை செஞ்சோம்னா என்ன பாதிப்பு எல்லாமே தெரியுது. நமக்கு நம்ம தெரிஞ்சும் ஒரு விஷயத்த செய்யறோம்னா அது அது ரொம்ப கஷ்டம். அது இது இவங்க எடுக்கிற அந்த பெரும் முயற்சிகள் வெறும் செய்திகளா போயிடக்கூடாது. அது போய் ஆழமா எல்லாரும் ஹார்ட் ஹிட்டிங்கா போய் சேரணும். ஏன்னா அவ்வளோ ஒரு குரூஷியல் வார் ஜோன்ல நம்ம இருக்கிறோம். இந்த சீரியஸ்னஸ் யாருக்குமே தெரியல. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா, நான் இப்ப சென்னையில இருந்து வரேன். சென்னையில பாத்தீங்கன்னா இந்த மிட் நைட் பிரியாணின்னு சாப்பிடுறது, மிட் நைட்ல போயிட்டு அவங்களோட லைஃப் ஆரம்பிக்கிறதே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9-10க்கு மேலதான் ஆரம்பிக்குது. போய் அடையிற இடம் டைம் பாத்தீங்கன்னா விடிய காலம் 3-4 மணிக்கு தான் போய் சேர்றாங்க. அந்த விடிய காலம் 3-4 மணிக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிடுறது, புகைப்பிடிக்கிறது, இது எங்க போய் இன்னைக்கு, அதாவது சமகாலத்துல நான் அந்த ஒரு 15-20 நாளா ஒரு சூழல்னால மருத்துவமனையில கொஞ்சம் சுத்தி வந்துகிட்டு இருக்கேன்.
அப்ப நான் பார்த்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் தான் நான் நிறைய பாக்குறேன். நான் எல்லாம் சின்ன சின்ன ஐடி ஃபீல்டுல இருக்கிற சின்ன ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கார்டியாக் ப்ராப்ளம், மத்த இந்த மாதிரி செகண்டரி இஷ்யூஸ், இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. இந்த ஏஜ் நாங்க கல்லூரியில இங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கிறப்ப டயபெட்டிக்கும் கேன்சரும் செய்திகளை தான் நான் எங்கேயோ ஒரு படத்திலே எங்கேயோ பார்த்திருக்கோம். அவ்வளவுதான். இப்படிதான் நம்ம எங்க காலங்கள் போயிருக்குது. ஆனா இன்னைக்கு அது ஒரு தலைவலி ஜுரம் மாதிரி ஆயிடுச்சு. இது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா கையாள வேண்டிய நேரத்துல நம்ம இருக்கிறோம். இதுதான் போய் பெருசு. அதுவும் இவங்க செய்யறது வந்து உண்மையிலுமே இன்னைக்கு மருத்துவம் என்பது வியாபாரமாகிட்டு போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இவங்க ஏன் எங்களுக்கு எதுக்கு இதுன்னு ஒதுங்கி வெறும் மருத்துவத்தை மட்டும் நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் மட்டும் பாக்குறோம்னு சொல்லாம ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்றதே நிச்சயமா ஒரு ஒரு முரணை உடைக்கிறது தான் அவங்கலாம். ஸோ இவங்களுக்கெல்லாம் நம்ம கை கொடுக்குற ஒரு வேலையை பார்க்கணும். ஸோ எங்களால் முடிஞ்சு இப்போ என் திரைப்படங்கள்ல அதை என்னென்ன அவாய்ட் பண்ணுமோ நான் என்னைக்குமே அதில் ரொம்ப கான்சியஸா இருந்திருக்கேன். இதை நம்ம போய் எங்கேயுமே அதிக ஸ்டேஷனரி வார்னிங் என் படத்துல வராது. சிகரெட் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அதெல்லாம் அப்படியே எவ்வளவு மெல்ட் பண்ணி அதை கொண்டு போகணுமோ, அது இல்லாம காட்டணுமோ அதை போராடிட்டு இருக்கேன் ரொம்ப. ஸோ இது தனி ஒரு மனிதனா வந்து இந்த இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு செய்யணும். செஞ்சோம்னா இந்த நீங்க கேட்ட அந்த ரீல்ஸ் இது நல்ல விஷயங்களுக்கும் இப்ப போடணும். 216 பேர் தான் இதுல கண்டஸ்டண்டா வந்திருக்கிறாங்க. அப்ப அதுவே எனக்கு வந்து ஒரு ஃபெயிலியர்னு தான் நான் பாக்குறேன். நான் எல்லாரும் வரணும் இதுக்குள்ள. பிரைஸ் வினிங் முக்கியம் கிடையாது. இதுக்காக ஒரு 1000 பேராச்சும் கலந்துருந்தா அது ஒரு பெரிய வெற்றி. அது ஏன்னா அந்த 1000 பேர் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அது சார்ந்து ஒரு வேலையை பார்த்திருக்காங்கல்ல. இந்த உலக புயலை எதிர்ப்பு தினத்துக்காக நான் ஒண்ணு வேலை செஞ்சிருக்கேன்னு ஒண்ணு இருக்குல்ல, அத அடுத்த வருஷம் இன்னும் அதிகமா நடக்கணும்னு எதிர்பார்க்கறேன்.